Hey guys, இன்றைக்கி நம்ம இந்தியன் 2 மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவி எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ரிவ்யூலாம் கேட்டிருப்பீங்க. ஸோ பர்சனலாக அவங்க எதாவது நல்லா சொல்லியிருப்பாங்க, இல்லை பப்ளிக் வந்து எதாவது சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் பர்சனலாக பார்த்த ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா, படம் சூப்பர் நல்லாயிருக்கு, கமலஹாசனுக்காக பார்க்கலான்னு ஒரு பக்கம் சொன்னாலும், தாத்தா வராரு, கதற விட போகிறாரு, இந்த டைலாக் ஏற்ற மாதிரி மக்களை கதற விட்டான்ற மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூ வருதுங்க. ஸோ நான் என்னோட தனிப்பட்ட முறையில் என்னோட ரிவ்யூ பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட நல்ல விஷயங்களை ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, படம் ஆரம்பிச்சிருந்து விசுவல் எஃபெக்ட்ஸ், கிராஃபிக்ஸ், அப்புறம் நம்மளோட கமல் சார் சொல்ல வேணும், அவர் உண்மையிலே ட்ரூ இண்டியன் தான். ஸோ அவர் வந்து வேறு லெவல் ஆக்டிங். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அவருக்கு கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டு அதில் இப்போ அவர் நடிச்சிருக்கிற விஷயமே பெரிய விஷயம். அன்னைக்கு இந்தியன் 2 அவர் நடிச்சிட்டாரு. பட் 24 ஹவர்ஸ் இங்கே இப்போ நடிச்சது வந்து அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் கூட நடிச்சிருக்க ஆக்ட்ரஸ் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம விவேக் சார் ப்ளஸ் சித்தார்த் ப்ளஸ் ஆக்ட்ரஸ், இந்த மாதிரி எல்லாருமே அவங்க ஒரு ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இடத்துலையுமே லாஜிக் மிஸ் ஆகாமல் படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஓவராலாக படம் வந்து ஓகே தான். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக என்ன படம் இருக்குது, இந்த விஷயத்தை நெகட்டிவ் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம டேரக்டர் சங்கர் சார் தான் சொல்லணும். ஏன் சங்கர் சார் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்து சங்கர் சார் படங்களை பார்த்து வியந்து போயிருக்கேன். உங்களுக்கே தெரியும், முதல்வனை நீங்கள் 50 டைம் பார்த்துருப்பீங்க கேடிவியில். அதுக்கப்புறம் எந்திரன் நான் 20 டைம் பார்த்துருக்கேன். இந்தியன் படத்தில் நான் சொல்லவே தேவையில்லை, நான் 30-40 டைம் பார்த்துருப்பேன். சும்மா பேச்சுக்கு வீடியோ சொல்லி நான் சொல்ல நினைக்காதீங்க, உண்மையிலே நான் பார்த்துருக்கேன் என்னோட சின்ன வயசுலேருந்து. ஸோ அப்படிலாம் பார்த்துட்டு இன்றைக்கி இந்த படத்தை பார்த்து நான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஸோ ஓவரால் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாமா வேணாமா கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா ஒரு 40% மக்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். 60% மக்கள் எனக்கு டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா சங்கர் சார் மேலே நான் வச்சிருக்க லெவல் வந்து வேறு இடத்துல இருந்தது. அது எனக்கு ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஏன் குறைஞ்சிருச்சு இந்த படத்தில் அப்படி என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புக் எடுத்து ஒவ்வொரு பக்கத்தை திருப்பி பார்க்குற மாதிரியே இருந்தது. ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இல்லாமல், அதாவது ஒரு ட்ரெயின் வரிசையாக ஒரு இடத்துல கிளம்பி அதே பாதையில் அதே ஜங்ஷன் நின்று போகிற மாதிரி இருந்தது. ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஒரு எமோஷனல் டச்சிங் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் இருந்தது. பட் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எமோஷனல் டச்சிங்கே இல்லை. ஸோ உண்மையிலே தாத்தா வந்து அவரை நம்மளை தான் கதற விட்டார் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்தியன் 3, அதாவது ஒரு இந்தியன் 2 எடுத்து முடிச்சிட்டாங்க. ஓவராலாக இந்தியன் ஒன்றளவுக்கு இல்லை இந்த படம். பட் இந்தியன் 3 வந்து வரப்போது சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஹிட் ஆகும் தான் ஆசைப்பட்றேன். ஆனால் வந்தால் இந்த விஷயங்களை அவங்க மாற்றிக்கினா மட்டும்தான் ஹிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னுடைய இப்போ தனிப்பட்ட கருத்தில் இந்தியன் 2 படத்தோட ரிவ்யூ. ஸோ நீங்களும் போய் படம் பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. பட் எந்த விதமான தவறான விஷயங்களும் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். காமெடி அவ்வளோவா நான் எதிர்பார்த்தது இல்லைங்க.